இந்த ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிற எந்த விஷயத்தையும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இது நீங்க நெனைக்கிறத விட ரொம்பவே ஈஸி. ஒரு ஸ்மால் சினாரியோல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பள்ல நெறைய பேருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்டா பேசணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா ஏன் பேச முடியல? ஏன்னா நம்ம இங்கிலீஷ பேசல. அத ஒவ்வொரு வேர்டா யோசிச்சு, சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி, வேலிடேட் பண்ணி சொல்றதுக்கு எடுத்துக்கிற அந்த எஃபோர்ட்டோட டைம் அதிகமா இருக்கனால, நம்மளுடைய இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்டா இருக்கிறதில்ல. எப்படி அந்த எஃபர்ட்ட குறைக்கிறது? எப்போ நம்ப கான்ஷியஸ் மைண்ட்ல பேசுறதுலேருந்து, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பேசுறோமோ, அப்ப தான் நம்மனால குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கார் பைக் ஓட்ட கத்துக்கும்போது, ஸ்டார்ட்டிங்ல நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருப்போம். எப்போ பிரேக் போடணும்? எப்போ கியர் சேஞ்ச் பண்ணணும்? எங்கேருந்து யார் வருவா? எல்லாமே நம்ம கான்ஷியஸ் பிரெயின் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ப ஓட்ட ஓட்ட, அது வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு ஹேபிட்டா மாறி, அது அதுக்கப்புறம் நம்ம ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம வந்து ஓட்ட ஆரம்பிச்சுருவோம். அதே மாரி எப்போ நம்ம இங்கிலீஷ பேச ஆரம்பிக்கிறோமோ, கன்டினியூஸா புக் ரீட் பண்றது மூலியமாவும், நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்றது மூலியமாவும், அதில இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ வந்து ரிப்பீட்டிவா சொல்லி பழகுறது மூலியமா, இது எல்லாமே ஒரு ஹேபிட்டா நம்ம சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு போய் நம்மனாலயும் ஃப்ளூவன்ட்டா பேச முடியும். இவ்வளோதான் விஷயம். ஆனா, இப்போ என்ன பிரச்சனைன்னா, 80% ஆஃப் த பீப்பிள் இந்த ஒரு விஷயத்தில தான் ஃபெயில் ஆவாங்க. அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, 8-9% மட்டும் தான் அவங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றாங்க. நீங்க கன்சிஸ்டன்ட்டா வொர்க் அவுட் பண்ணா தான், நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிற பாடிய அச்சீவ் பண்ண முடியும். நீங்க கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போட்டா தான், நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிற ஸ்கில்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, இங்க கன்சிஸ்டன்சி தான் சக்சஸோட ஒரு சீக்ரெட். ஆனா, ஏன் நம்மனால கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியல? ஏன்னா, டே 1ல நம்ம ஒரு மோட்டிவேஷன ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனா, டே 10ல அந்த மோட்டிவேஷன் இருக்காது. அண்ட் நம்ம பிரெயின் லெஸ் எஃபர்ட் அண்ட் இம்மீடியட்டா ரிசல்ட் குடுக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் ஃபோக்கஸ் வந்து அதிகமா குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியால நம்ப டூம் ஸ்க்ரோல் பண்றது. அதில வந்து நம்ம எஃபோர்ட்லாம் போட தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். ஆனா, அதுக்கு நமக்கு வந்து இம்மீடியட்டா கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஸோ, அதனால நம்ம பிரெயின் மத்த விஷயங்கள வந்து டீப்ரையாரிடைஸ் பண்ணிட்டு, நம்மனால வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியறதில்ல. இந்த ப்ராப்ளம் எல்லார் மாரியும் எனக்கும் இருந்துச்சு. சேம் டே 1 மோட்டிவேட்டடா பண்ணுவேன். ஆனா, போக போக கன்சிஸ்டன்சி இல்லாம, ஒரு டிசிப்ளின் இல்லாம அத நான் விட்டுருவேன். இது எங்க போய் ரிசல்ட் பண்ணும் அப்டின்னா, நம்மளால எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பிரெயின் நம்மள ஃபிக்ஸ் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நம்மனால எந்த ஒரு டாஸ்க்கையுமே எடுத்து பண்ணவே முடியாது. நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிற விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இத நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இத ஓவர் கம் பண்றதுக்கு பல விஷயங்கள் நான் தேடி பார்த்தேன். அப்போ எனக்கு கிடைச்சது தான் இந்த பொமோடோரோ டெக்னிக். பொமோடோரோ டெக்னிக்னா என்ன? ஒரு டாஸ்க்க 25 மினிட்ஸ் கன்டினியூஸா பண்ணணும். வேற எதுலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு 25 மினிட்ஸ், அப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் பிரேக். இப்படியே இத வந்து ஒரு 4 டைம்ஸ் பண்ணணும். 4த் டைம் முடிக்கும்போது நம்ம ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் கிட்ட பிரேக் எடுத்துக்கலாம். இதான் பொமோடோரோ டெக்னிக். ஆனா இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணயில நான் சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் குடுக்குற அந்த ஃபோக்கஸ் அடுத்து 2ண்ட், 3ர்டுன்னு போகும்போது குடுக்க முடியல. அண்ட் இன் பிட்வீன் 5 மினிட்ஸ் பிரேக்குமே ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறதுனால 15 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருது. ஸோ பொமோடோரோ டெக்னிக் ஓவராலா ஒரு ஷார்ட் 25 மினிட்ஸ் மட்டும் எடுத்தோம்னா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா லாங் டர்ம் அண்ட் கன்சிஸ்டன்சிக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ இத வந்து நான் எனக்கு ஏத்த மாரி மாடிஃபை பண்ணணும்னு சொல்லி மல்டிபிள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி எனக்கு ஏத்த மாரி நான் இத பண்ணேன். அண்ட் அந்த சிஸ்டம் நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டையும் குடுத்துச்சு. அத யூஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவே கிரியேட் பண்ணேன். இதுக்கு நான் வச்ச பேரு மை 25. மை 25னா என்ன? ஒரு டாஸ்க்க 25 மினிட்ஸ் ஃபார் 25 டேஸ் கன்டினியூஸா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வொர்க் பண்ணிட்டே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆர் ஒரு நியூ ஸ்கில்ல வந்து உங்க பிஸி ஷெட்யூல்ல கத்துக்கிட்டு அப்கிரேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுக்கு வெறும் 25 மினிட்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு குடுங்க. அந்த 25 மினிட்ஸ் வேற எத பத்தியும் யோசிக்காதீங்க. அண்ட் இந்த 25 மினிட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் இந்த கிச்சன் டைமர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேட்டரிலாம் தேவையில்லை. கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கலாக ஒர்க் ஆகும். இதை நீங்கள் இந்த டைமர் செட் பண்ணும்போதே வரக்கூடிய அந்த டிக் டிக் சவுண்ட் உங்களுக்கு ஒரு அலர்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும். அண்ட் ஒன்ஸ் இது முடிஞ்சிட்டா வரக்கூடிய இந்த சவுண்ட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அச்சீவ்மெண்ட் பண்ண அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதோடைய அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த 25 மினிட்ஸை ஒரு 25 டேஸ்க்கு கண்டினியூவாக பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் கேலண்டர் ஆர் ஒரு ஷீட்டில் 25 எழுதி ஈச் டே நீங்கள் முடிக்கும் போதும் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள்.
அதோடைய ஃபீலிங் செமையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இந்த 25 மினிட்ஸ் அண்ட் 25 டேஸ்ன்னு? இங்கே நம்மளுடைய பிரெயினை நம்ம கொஞ்சம் ட்ரிக் பண்ணுறோம். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் வந்து ரொம்பவே முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரெயின் அதை பண்ணலாமா வேணாமாங்கிறதே முடிவு செய்யும். இப்போ நீங்கள் டெய்லியும் 2 ஹார்ஸ் ஃபார் 2 மந்த்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டே 1ல் மோட்டிவேட்டடாக பண்ணுவீங்க. ஆனால் போக போக உங்கள் பிரெயின் இதுக்கு நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது, அதனால் இதை அப்புறமா பண்ணலான்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்புறம் உங்களால் கண்டினியூவாக பண்ணவே முடியாது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இங்கே 25 மினிட்ஸ் ஃபார் 25 டேஸை சஜஸ்ட் பண்ணுறேன். விச் இஸ் நாட் டூ லாங் ஆர் டூ ஷார்ட். இதை நம்ம பிரெயின் லெஸ் எனர்ஜியில் போட்டுரும். ஸோ அதனால் நம்மளால் கண்டினியூவாக பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக இந்த சிஸ்டமை பற்றி சொல்லணும்னா 25 மினிட்ஸ் ஃபார் ஃபோக்கஸ் அண்ட் 25 டேஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி. இந்த 25 டேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடுங்க, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருளை வாங்குங்க. ஸோ என்ன வேணாலும் உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் நம்ம பிரெயின் இதை வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டமாக ரெக்கக்னைஸ் பண்ணி ரிப்பீட்டிவாக பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். இப்போது 25 டேஸ் முடிஞ்சு ரிவார்டும் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன? இந்த 25 டேஸ் ஒரு எண்ட் பாயிண்ட் கிடையாது. இது வந்து ஒரு செக் பாயிண்ட். யோசிச்சு பாருங்கள், டே 1ல் ஃபோக்கஸ்டாக ஒரு 25 மினிட்ஸ் கூட நம்மளால் உட்கார முடியாது. ஆனால் இன்றைக்கி 25 டேஸ் கான்சிக்யூட்டிவாக உட்காந்து அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு மேசிவான வின். உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நியூ கோல் செட் பண்ணி நெக்ஸ்ட் 25 டேஸ்க்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கோல் இன்னும் தூரமாக இருக்குது அப்படின்னா இந்த சேம் சைக்கிளை ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் மல்டிபிள் கோல்ஸையும் சேம் டேலேயே ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நாளைக்கு 6 டிஃப்ரெண்ட் கோல்ஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபோக்கஸ் இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் பண்ணணும்னு நினைக்கிறத இப்போவே இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.